ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே பொருட்களை நம்ம வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட ஆப்பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவானைக்காவல் அல்லது திரு ஆனைக்கா எனப்படும் திருவானைக்கோவில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ள காவிரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும். இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர். சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர். அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இதை பாடல் பெற்ற தலம் என்பர். இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 60வது சிவன் தலமாகும் இது. புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில், மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்தது, வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சிய சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். இக்கோயிலில் பிற்காலத்து சோழ மன்னர்கள், பாண்டியர்கள், ஹைசலர்கள், விஜயநகர அரசர்கள், மதுரை நாயக்கர்கள் இவர்கள் காலங்களில் பொறிக்கப்பட்ட 154 கல்வெட்டுகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் சரித்திர சம்பந்தமான உயரிய செய்திகளை தெரிவிக்கின்றன. இக்கோவில் சிவபெருமான் திருவானைக்கா உடையார், திருவானைக்கா உடைய நாயனார், மகாதேவ பட்டர் என்னும் திருப்பெயர்களாலும் அம்பிகை அகிலாண்ட நாயகி என்னும் பெயராலும் குறிக்கப்பட்டுள்ளனர். இக்கோயில் முதற் பிரகாரத்து துவாரபாலகர் இருவரையும் எழுந்தருளிவித்தவர் இருங்கோலப்பாடி வளநாட்டு கருப்பூரில் இருந்த இளைய நாயனார் ஆவர். மகனார் தெய்வங்கள் பெருமான் ஆவர். இச்செய்தி அத்வாரபாலகரின் அப்பீடங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் பிரகாரத்தில் அகிலாண்ட நாயகி அம்மன் கோயிலின் முன் உள்ள பசுபதீஸ்வரம் உடையாரை எழுந்தருளிவித்தவர் நீலகண்ட நாயக்கர் ஆவார். இச்செய்தி ஹொய்சல வம்சத்தை சேர்ந்த வீரராமநாத தேவரின் 14 தாண்டவத்து கல்வெட்டால் தெரிய வருகின்றது. இக்கோயிலின் உற்சவ மண்டபத்தை கட்டியவர் சதாசிவ வரஜப்பைய யாஜி தீட்சையர் ஆவர். இவரே அமாவாசை, பொங்கல், புதுநாள் இவைகளின் சிறப்பு பூசணைக்கு நிவர்த்தனமும் அளித்துள்ளார். 3ஆம் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ள எடுத்தறையிலுள்ள ஸ்ரீ பாதீஸ்வரம் உடைய நாயனார் கோயிலை கட்டியவர் திருஞான சம்பந்தர் என்னும் பெயரினர் ஆவார். 4வது பிரகாரத்தில் உள்ள மேலகோபுரம் ஆதித்ய தேவனது மகனான சந்தபேந்திரனால் சகம் 1357, அதாவது கிபி 1435 கட்டப்பெற்றதாகும். வலம்புரி விநாயகரும் சுப்பிரமணியரும் மும்முடி திம்மரசர் என்பார் எழுந்தருளிவித்துள்ளார். விபூதி பிரகாரத்து மதிர்ச்சுவரை திருநீற்று சுந்தர பாண்டியனர் கட்டியுள்ளார். வாழ்வில் ஒரு முறையேனும் தேவாரம் பாடல் பெற்ற திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலை சென்று தரிசிப்போம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்க மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வீட்டிலிருந்தபடியே பொருட்களை வாங்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.